ஒரு நாளை பார்த்தா போல இப்படியே செய்த இதுக்கு அந்த காளியாய்தான் கூலி கொடுக்கணும். என்னமா அது சின்ன பிள்ளைங்க சண்டைக்கு போய் இவ்வளவு பெரிய வார்த்தை பேசுறியே, நீ ஒரு பொம்பளையா? என்னடி சொன்ன? ஆட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி உன் வாய் கொழுப்பு அடக்கத்தான் ஆறையும் அந்த ஆண்டவன் பொண்ணா கொடுத்துருக்கானே, இதுல பேச்சு வரையா? இருந்தா உங்களுக்கு செய்யாம வேற யாருக்குமா செய்ய போறேன். என்ன பண்ணீங்க? இப்ப கேட்டாலும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்களை எதுக்காக பெத்தீங்க? நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டா தரணும், அவ்வளவுதான். என்ன குமராஜ், வீடு இருக்கிற நிலைமையில நமக்கெல்லாம் புது துணிமணி தான் முக்கியமா? இந்த பாருங்கப்பா, இருக்கிறத வச்சுட்டு நம்ம எல்லாம் எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். நாளைக்கு பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டணும். நாளைக்கு தான்ப்பா கடைசி நாள். கட்டலைன்னா வெளியே அனுப்பிச்சுவாங்க. முதல்ல அதுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்கப்பா. என்ன யோசனை பண்றீங்க? சின்ன குழந்தைங்க ஆசைப்படுதுங்க. ஏதோ முதலாளிகிட்டே கொஞ்சம் பணத்தை கேட்டு பாருங்க. மறுபடியும் போய் அவருக்கு சும்மா கேட்டா அவ்வளவு அழகா இருக்காது. இந்த வீட்டு பத்திரத்தை கொண்ட என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டின நீதி மறையட்டுமே. செண்பகம் அவ கிடக்குற. மல்லிகா, நீயும் அப்பா கூட போயிட்டு வந்துருமா. அந்த வீட்டுல ஏதாவது எழுதி வாங்கிட்டு ஏமாத்திட போறான். சரிம்மா? என்னையா இது, ஏற்கனவே 4000 ரூபாய் வாங்கி இருக்கு, மேலும் மேலும் கடன் கேட்டா எப்படி? ஒரு தடவை இல்லைன்னு சொல்லாம கொடுத்துருங்க, நாங்க எப்படியாவது அடைச்சிரும். எப்படி அடைப்பேரு? அப்பம் பட்ட கடனை பிள்ளைங்க தான் அடைக்கணும்னு சொல்லுவாங்க. நீர் பெத்ததெல்லாம் பொண்ணு, நல்லா யோசனை பண்ணுயா. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. எப்படியாவது அதுங்களை கடைசி வரைக்கும் படிக்க வச்சுதானுங்களா ஆகணும். படிக்க வச்சு என்னையா புண்ணியம்? படிச்சு பாஸ் பண்ணி உமக்கா சம்பாதிச்சு போட போகுது. பொண்ணை பெத்ததே ஒரு கடன், அதுக்கு மேலேயும் கடனை வாங்கி அவஸ்தப்படுறீரு. எவனாவது கூணு குருட பார்த்து கல்யாணத்தை பண்ணி கொடுத்து தொலையும். போது நிறுத்துங்க. உண்மையை சொன்னா உனக்கேமா கோவம் வருது? நாளைக்கு கஷ்டப்பட போறது நீயா உங்க அப்பனா? என்ன பாரு, தான பெத்தாலும் ஆணை பெற்றிருக்கிறேன். ஐயோ, புள்ளைய பெற்ற பெருமை உங்களோடய இருக்கட்டுங்க. நாங்க ஒண்ணு ஏனா கேட்டு வரல, வீட்டு பேர்ல தான் கடன் கேட்கிறோம். வீட்டு பேர்லயா? இத முதல்ல சொல்லி தொலைக்கப்படாதா? ஜூலி, ஒரு 2000 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டு வா. இந்த பத்திரத்தை குடிப்படி. என்ன பத்திரம் தானா வேற ஏதாவதா? வா, சீக்கிரமா வா. இதோட 6000 ஆச்சு. ரொம்ப நன்றிங்க. போய் ஒரு வாரம் ஜாலியா இருப்போமா? அதெல்லாம் முடியாது. முதல்ல கல்யாணம் பண்ணுங்க. ஓஹோ, கழுத்துல கயத்தை போட சொல்றியா? கயத்தை நீ போடுவ மேம், எனக்கு கையில ரிங்கு போடு. மோதிரம் போடணுமா? இப்பவே போட்டுருவேன். இங்க கிடையாது, சர்ச்சுக்கு வந்து போடணும். அடரே, ஒண்ணு இத்தனோண்டு மோதிரத்தை சர்ச்சில் போய் போடுவானே. அதுலயும் அங்க வந்தா 4 பேர் 4 விதமா பேசுவா. எனக்கு வயசாயிடுச்சுன்னு அதெல்லாம் எதுக்கு? அது தெரியும் இல்ல, அப்ப அடங்கிதானே இருக்கணும். அது எப்படி முடியும் ஜாலி? அப்ப கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் தானே, எனக்கு சாதாரண விஷயம் இது. ஏண்டி உத்தம்மா, ஏண்டி உத்தம்மா, ஏது புன்னகை, என்னென்ன எண்ணங்கள் உள்ளத்தில் பின்னுதோ, வெட்கத்தினால் அதை மறைத்தாயோ, வெட்கத்தினால் அதை மறைத்தாயோ. ஏண்டி முத்தம்மா, ஏது புன்னகை, என்னென்ன எண்ணங்கள் உள்ளத்தில் பின்னுதோ, வெட்கத்தினால் அதை மறைத்தாயோ, வெட்கத்தினால் அதை மறைத்தாயோ.
வெள்ளம் சாயை தந்து மூடுதடி கீத்தை விட்டு தென்றலை தூதுவிட சொல்லலாமா? திருப்பள்ளி மேடையிட்டு கொள்ளலாமா? கட்டுச்சிட்டு மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு, கட்டுச்சிட்டு மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு, கண்களில் வை கரைந்து போகலாமா? கருவிழி செம்பவளம் ஆகலாமா? ஏண்டி முத்தம்மம்மா ஏது புன்னகை, என்னென்ன எண்ணங்கள் உள்ளத்தில் பின்னுதோ, வெட்கத்தினாலதை மறைத்தாயோ? வேர்பறித்த செங்கரும்பு சாறு விட்டு சாய்ந்ததென்று ஊரெடுத்து போகும் வரை பார்க்கலாமா? உறவுக்கு சாறு கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட பின்பு சுவையுள்ள வாழைக்கனி காயலாமா? சுட சுட காளை பசு மேயலாமா? ஏண்டி முத்தம்மா ஏண்டி முத்தம்மா ஏது புன்னகை, என்னென்ன எண்ணங்கள் உள்ளத்தில் பின்னுதோ, வெட்கத்தினாலதை மறைத்தாயோ? வெட்கத்தினாலதை மறைத்தாயோ? சரியா? நமஸ்காரம். இந்தாங்க அம்மனுக்கு சாத்திருங்க. அடடே, இந்த தடவை பட்டு போவாடையா? ஆமாங்க. ஏதோ என்னப்பா மாசிலாமணி, ரெண்டாவது குழந்தை பிறந்த பத்தி எனக்கு சொல்லவே இல்லையே. என்ன குழந்தை? தலைவிதி. இந்த தடவையும் பெண் குழந்தையாத்தான் பிறந்திருக்கு. ஏங்க இப்படி சலிச்சுக்கிறீங்க? இன்னும் என்னம்மா, பொண்ணு பிறந்தா வருத்தப்படாம சந்தோஷப்படவா முடியும்? ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். உலகத்துல யாராவது ஒரு பொம்பளைக்கு மகனா பிறந்துட்டோமேன்னு வருத்தப்படுறாங்களா, இல்ல ஒரு பொண்ணு தனக்கு பொண்டாட்டியா வந்துட்டாளேன்னு கவலைப்படுறாங்களா? உங்களை பெத்தெடுக்க ஒரு தாய் தேவை, உங்க சுகத்துக்கு ஒரு பொண்டாட்டி தேவை. நீங்க மட்டும் ஒரு பொண்ணை பெத்துக்க கூடாது. என்னங்க இது நியாயம்? அப்படி கேளுமா, அப்பதான் இந்த ஆம்பளைங்களுக்கு புத்தி வரும். இப்ப உங்களை எல்லாம் எதுக்காக கூட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க. இந்த வருஷம் கோயில்ல முதல் மரியாதை பண்ணி பரிவட்டம் யாருக்கு கட்ட போறீங்க? இது என்னங்க கேள்வி? இதுவரை ராஜாவோட பெரியப்பாவுக்கு தான் முதல் மரியாதை நடந்துகிட்டு இருந்தது. இப்ப ஒரு காலம் ஆயிட்டாரு, அதனால ராஜாவுக்கு தானே அந்த உரிமை. அதான் முடியாது. ராஜாவுடைய பெரியப்பாவுக்கு வாரிசே இல்ல. அதனால இந்த வருஷத்துல இருந்து எங்க அப்பாவுக்கு தான் முதல் மரியாதை நடந்தாகணும். என்ன இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு தானே முதல் மரியாதை செலுத்தணும். வழக்கத்தை மாத்தலாங்களா? வழக்கத்தை மாத்தனா என்ன தலையா போயிடும்? எனக்கு என்னமோ ராஜாவை ஒதுக்கி வைக்கிறது அவ்வளவு சரிப்படலைங்க. டேய் ரவி, ராஜா என்ன வயசுல பெரியவனா, வசதியில பெரியவனா? வெறும் பயலுக்கு வக்காலத்து வாங்குறியே, அதனால உனக்கு என்ன லாபம்? அவனை விரோதம் பண்ணிக்கிட்டா மட்டும் எனக்கு என்ன லாபம் இருக்கே? எப்படி? 1000 இருந்தாலும் அவன் நண்பனாச்சே. அவன் வாயில மண்ணல்லியா போட சொன்னேன். எங்க அப்பா தலையில பரிவட்டம் கட்டணும். இதவா வலிய வர்ற ஸ்ரீதேவிய உதவி தள்ளாத. மத்தவங்களை சம்மதமான்னு கேளுங்க. அத நாங்க பாத்துக்கிறோம். நீங்களா என்னப்பா சொல்றீங்க? நாங்க முடிவு பண்ணா போதுங்களா? ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்களோ? என்னடா ஊரு? 4 பேர் சத்தம் போட்டு பேசினா அதுதான் ஊரு. எவன் எதிர்த்தாலும் சரி, எங்க அப்பா தலையில பரிவட்டம் கட்டியே தீரணும். விடுறா, அட மடமடன்னு விடு. இப்ப சொல்லுங்கப்பா, பரிவட்டம் யாருக்கு? பங்காரு சாமி, 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 பங்காரு சாமி.
பூசாரி பரிவட்டத்தை எடுத்து எங்க அப்பா தலையில கட்டியா? பஞ்சாயத்துல முடிவாயிடுச்சுங்களா? என்னங்க முட்டாள்தனமா கேள்வி கேட்கிற? முடிவு கட்டாமல வந்திருக்கோம். பரிவட்டத்தை எடுத்து கட்டியா? இதோ கட்டுறாங்க. அடிமோளத்தை நிறுத்துங்க. யார் யார் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யாரா இருந்தா என்ன? எங்க அப்பாவுக்கு பரிவட்டம் கட்டுறத நீ ஆதரிக்கிறியா எதுக்குறியா? முதல்ல அதை சொல். நான் விட்டு கொடுக்க தயாரில்லை. நீ என்கிட்ட சம்பளம் வாங்குறவன், அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. கேவலம் வயிற்ற கழுவுறதுக்காக பரம்பரை கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது. இந்தாப்பா தயாநிதி, நீ என்ன சொல்ற? இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? ராஜாவுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். ஆமாங்க, அதுதானே நியாயம். அப்பா, கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கும். இந்த இடத்துல ஒரு 5-6 கொலை விழுந்தா தான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும். சாமி, உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஆனா நமக்காக வீர ஊர்ஜனங்க பலியாக வேணாம். இதே இடத்துல ஒரு சிலம்பு போட்டி நடத்துவோம். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் மரியாதை. என்ன சொல்ற? நாங்க தயார். அப்பா வாங்க, வாங்க.